ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 2 வந்து நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Introduction. The term data comes from the word datum, which means raw fact. டேட்டா அப்படிங்கிற டேம் வந்து எப்போ எந்த வேல்யூலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த டேட்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ஃபேக்ட் அப்படிங்கிறது மீனிங்கு. த டேட்டா இஸ் அ ஃபேக்ட் அபவுட் அ பீப்புள், பிளேசஸ் ஆர் சம் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு பீப்புளை பற்றி ஒரு டேட்டா இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸை பற்றி ஒரு குறிப்பு இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டை பற்றி ஒரு குறிப்பாக இருக்கலாம். இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஃபேக்ட்ஸு. ஒரு பர்சனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லை ஒரு பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்படி இது மாதிரி எது விதமாக இருக்கலாம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்து காமன் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க டேட்டாவுக்கு. லெட் நேம், ஏஜ், கிளாஸ், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் பி சம் டிஃபைன்டு வேரியபிள். 5 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த வேரியபிள் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வேரியபிள்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமு, ஏஜ், கிளாஸு, மார்க்ஸு, சப்ஜெக்ட்டு. இது 5மே வந்து டிஃபைன் பண்ண வேரியபிள். இந்த 5 வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ நேமுக்கு வந்து ராஜேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஏஜுக்கு வந்து 16 அப்படின்னு கொடுக்குறாங்க, கிளாஸ் வந்து 11th அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மார்க் வந்து 65 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் வந்து 65 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டா மூலயமா வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஷ் அப்படிங்கிற நபர் வந்து அவரோட வயசு வந்து 16. ஸோ +1 படிச்சுட்டு இருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து 65 மார்க் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த டேட்டா மூலயமா வந்து நமக்கு தெரியுறது வந்து இதுதான். இந்த எபோவ் எக்ஸாம்பிள் த வேல்யூஸ் அசைன் டு தி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு டேட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த நேமு, ஏஜி, கிளாஸு, மார்க்கு, சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னென்னா வேரியபிள் நேமு. இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களே வேல்யூ, சப்ஜெக்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, மார்க்குக்கு வந்து 65, கிளாஸ் வந்து 11th, ஏஜ் வந்து 16, நேம் வந்து ராஜேஷ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த டேட்டா யூஸ் பண்ணி வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து என்னென்னா ராஜேஷ். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து என்னென்னா 16. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து 65 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டேட்டா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் 0 and 1. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா டேட்டாவும் வந்து 0 and 1 மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர் should be converted to 0 or 1 which can be understood by the computer. ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளார நீங்கள் கொடுக்குற எந்த டேட்டாவாக இருந்தாலும் அந்த வந்து நம்பராகவும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக அப்படி எதுவாக வேணுமா இருக்கலாம். ஸோ அப்படி எது கொடுத்தாலும் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளாரே வந்து அதை 0வாகவும் 1ஆகவும் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். 0 and 1 that the computer can understand is called machine language. இந்த 0 and 1 மட்டும் உருவாக்கி ஒரு லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. ஸோ அந்த லாங்குவேஜுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். 0 or 1 are called binary digits. ஸோ 0 இல்லை 1 வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பைனரி டிஜிட்ஸ்னால் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சுவிட்சு தான். சுவிட்சு ஆனாக இருந்தால் 1, சுவிட்சு ஆஃபாக இருந்தால் 0. ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. therefore the study of data representation in computer is important. ஸோ எதனால் வந்து நம்ம டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து எந்த டேட்டா வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. A bit is the short form of binary digit which can be 0 or 1. It is the basic unit of data in computer. ஸோ ஒரு பிட் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கலாம், இல்லைனா 1ஆக இருக்கலாம். அது வந்து பைனரி டிஜிட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து பிட்டு. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் இருக்க டேட்டாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டை யூஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க லைன்ஸை யூஸ் பண்ணி 1 மார்க் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நிபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 4 bits. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன பார்த்தோம், பிட்டுனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ பிட்டு வந்து என்னவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆக இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபிள். ஸோ நிபிள்னால் வந்து என்ன, ஒரு நிபிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிட்டு.
ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிட்டுனா வந்து என்னவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆ இருக்கலாம். ஸோ ஒரு நிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் 4 பிட் இருக்கணும். இந்த 4 பிட்டில் வந்து வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆ இருக்கலாம். இப்படி எந்த வேல்யூவாக வேணால் இருக்கலாம். ஸோ பிட்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்தானம் இருக்குல்ல, அதுதான் வந்து பிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a collection of 8 bits is called byte. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்டு 1 byte ஈக்குவல் டு 8 பிட்டு. இந்த 8 பிட்டை எப்படி பிரித்து எழுதலாம், 2 நிபிள்னு பிரித்து எழுதலாம். 1 byte ஈக்குவல் டு 2 நிபிள்ஸ். ஏன்னா ஒரு நிபிள் அப்படிங்கிறது வந்து 4 பிட்டு. ஸோ 8 பிட்டு அப்படிங்கிறத வந்து 2 நிபிளாகவும் எழுதலாம். A byte is considered as the basic unit of measuring the memory size in computer. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா மெமரி சைஸையும் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட் அப்படிங்கிற டைமை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் லென்த் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை எ கம்ப்யூட்டர் CPU. ஒரு கம்ப்யூட்டர் CPUவில் வந்து எத்தனை பிட்டை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், a word length can be 8 bits, 16 bits, 32 bits and 64 bits. ஸோ வேர்ட் லென்த் வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 பிட்டாக இருக்கலாம், 16 பிட்டாக இருக்கலாம், 32 பிட்டாக இருக்கலாம், இல்லை 64 பிட்டாக இருக்கலாம். இன்றைக்கி இருக்க ப்ரெசென்ட் கம்ப்யூட்டரில் வந்து எத்தனை பிட்டை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 32 பிட்டு இல்லைனா 64 பிட்டு அப்படிங்கிற வேர்ட் லென்த் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் கொடுத்ததுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பிட்டுனா வந்து என்ன, 0வாக இருக்கலாம், இல்லை 1ஆ இருக்கலாம். ஸோ அதான் பிட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன, நிபிள். நிபிள் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 4 பிட்டு சேர்ந்தது இது ஒரு நிபிள். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்டு. ஸோ 8 பிட்டு சேர்ந்தது வந்து ஒரு பைட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோ பைட்டு. ஸோ கிலோ பைட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1024 பைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன, மெகா பைட்டு. மெகா பைட்டை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1024 கிலோ பைட் அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிகா பைட்டு, 1024 மெகா பைட்டு. இந்த ஜிகா பைட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஜிபி. ஸோ இந்த ஜிபி அப்படிங்கிற டைம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1024 MB. ஸோ அடுத்ததாக வந்து டெராபைட்டு. டெராபைட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 TB நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1024 GB. கம்ப்யூட்டர் மெமரி, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி இஸ் நார்மலி ரெப்ரசன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோபைட் ஆர் மெகாபைட். கம்ப்யூட்டரில் இருக்க மெயின் மெமரி, செகண்டரி மெமரியை வந்து எந்த டைமை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிலோபைட்ஸு இல்லை மெகாபைட்ஸ் அப்படிங்கிற டைமை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் டெசிமல் சிஸ்டம் 1 கிலோ ரெப்ரசன்ஸ் 1000. நார்மலாக வந்து 1 கிலோகிராம் அது அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 கிராம் அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டரில் வந்து 1 கிலோ பைட் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1024 பைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற டைமுக்கும் நார்மல் டைமுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இங்கே டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து என்ன சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிலோ வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், கே அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2^10 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து மெகா. ஸோ அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், எம்மு. 2^20 அதோட வேல்யூ. அடுத்தது வந்து ஜிகா. ஸோ அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், ஜி. ஸோ அதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2^30. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெரா. ஸோ அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், டி. அதோட சைஸ் வந்து என்னென்னா 2^40. அடுத்து வந்து பீட்டா. அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோட சைஸ் வந்து என்னென்னா 2^50. அடுத்து வந்து எக்ஸா. ஸோ அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோட சைஸ் வந்து என்னென்னா 2^60. அதுக்கப்புறம் வந்து ஜிட்டா. அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இசட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோட சைஸ் வந்து என்னென்னா 2^70. லாஸ்ட்டாக வந்து யோட்டோ. அதோட சிம்பிள் வந்து ஒய். அதோட சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2^80. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒன்வேர்டில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் வந்து உங்களுக்கு டஃப்பாக செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒன்வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. பைட்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் கேரக்டர் இன் டெக்ஸ்ட். ஸோ ஒரு கேரக்டரில் வந்து எத்தனை டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடிங் ஸ்கீம்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த கேரக்டர் செட் அண்ட் நம்பர்ஸ்.
The most commonly used coding scheme is American Standard Code for Information Interchange. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அந்த ஸ்கீம் தான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுற ஸ்கீமு. ஸோ இது வந்து உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈச் பைனரி வேல்யூ பிட்வீன் 0 to 127 இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் அ ஸ்பெசிஃபிக் கேரக்டர். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம், கம்ப்யூட்டர் வந்து 0 to 1 அப்படிங்கிற வேல்யூவை மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பேர், மிஷின் லாங்குவேஜ். ஸோ 0லேருந்து 127 வரைக்கும் இருக்க வேல்யூ இருக்கிறதுல இந்த ஒவ்வொரு நம்பரும் வந்து ஒவ்வொரு கேரக்டரை வந்து மென்ஷன் பண்ணோம். த ஆஸ்கி வேல்யூ ஃபார் பிளாங்க் ஸ்பேஸ் இஸ் 32. எம்டி ஸ்பேஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீபோர்டில், ஸோ அதுக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 எடுத்துக்கும். அண்டு த ஆஸ்கி வேல்யூ ஆஃப் நியூமரிக் வேல்யூ இஸ் 0 இஸ், நான் நார்மலாக ப்ரெஸ் பண்ணுற 0க்கு வந்து ஆஸ்கி வேல்யூ என்ன 48. த ரேஞ்சஸ் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் ஃபார் லோயர் கேஸ் ஆஃப் ஆல்ஃபபெட் இஸ் 97 to 122. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மாலர் ஏக்கு வந்து என்னென்ன வேல்யூ அப்படி பார்த்தீங்கன்னா 97, ஸ்மால் இசட்டுக்கு வந்து என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 122. ஸோ இடையில இருக்க ஸ்மால் பி, ஸ்மால் சி, சிடி எல்லாம் வரிசை 97லேருந்து 120 வரைக்கும் வரிசைக்காக வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி கேபிட்டல் லெட்டருக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ஏக்கு வந்து 65, கேபிட்டல் இசட்டுக்கு வந்து 90. ஸோ இடையில இருக்க வேல்யூக்கெலாம் வந்து, அதாவது கேபிட்டல் பிக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும் 66 அப்படின்னு இருக்கும். இதே ஸ்மால் கேஸில் இருக்க பிக்கு வந்து என்ன வேல்யூ இருக்கும் 98 அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்மால் பியிலேருந்து ஸ்மால் ஏலேருந்து அடுத்தடுத்த நம்பர் அப்படியே அசைன் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் ஸ்மால் கேஸுக்கு. ஸோ இதிலேருந்து ஒரு ஒன்வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம டாபிக்குள்ளாரே வரோம். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் இருக்க டைப்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் சிஸ்டத்தில் வந்து மொத்தம் 4 டைப் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இந்த டெசிமல் அப்படிங்கிறதுக்கு வந்து பேஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ டெசிமலில் வந்து என்னென்ன வேல்யூலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து டெசிமலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதுதான் வந்து பேஸ் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைனரி. இந்த பைனரி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ பைனரியில் வந்து 2 நம்பர்ஸ் தான் இருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1. ஸோ பைனரியில் இருக்க மொத்தமாக இருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அந்த 2 தான் வந்து பேஸ் வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து ஆக்டல். ஸோ ஆக்டலில் இருக்க நம்பர்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் இருக்க நம்பர் தான் வந்து ஆக்டலில் இருக்கும். ஸோ மொத்தமாக ஆக்டலில் வந்து எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதனால் வந்து பேஸ் வேல்யூ அப்படியே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்ததான் வந்து ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலில் வந்து நார்மலாக இருக்க டெசிமலில் இருக்க நம்பர் தான் இருக்கும், அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ 10லேருந்து ஆரம்பித்து 15 வரைக்கும் இருக்க நம்பருக்கு வந்து கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் எஃப் வரைக்கும் இருக்க லெட்டர்ஸ் வந்து அசைன் ஆகிடுக்கும். இதில் மொத்தமாக வந்து 16 கேரக்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு பேஸ் வேல்யூ வந்து 16 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். A numbering system is a way of representing number. The most commonly used numbering system in real life is decimal number system. ஸோ நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்பரிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற நம்பரிங் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது 1லேருந்து 2, 3, 4 இதை வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதர் நம்பர் சிஸ்டம்ஸ் ஆர் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ காமனாக யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமலு. ஸோ அது இல்லாமல் வந்து 3 நம்பர் சிஸ்டம் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஈச் நம்பர் சிஸ்டம் இஸ் யூனிக்கலி ஐடென்டிஃபைட் பை பேஸ் வேல்யூ ஆர் ரேடிக்ஸ். ஸோ இதுவும் வந்து உண்மையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்தையும் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் வேல்யூ அதை யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இந்த பேஸ் வேல்யூக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடிக்ஸு. The radix or base value is a count of number of digits in each number system. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த பேஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் சிஸ்டத்தில் இருக்க மொத்த நம்பரோட எண்ணிக்கை தான் வந்து பேஸ் வேல்யூ. ரேடிக்ஸ் ஆர் பேஸ் இஸ் த ஜென்ரல் ஐடியா பிஹைண்ட் பொசிஷனல் நம்பரிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற நம்பர் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்த நம்பர் சிஸ்டத்தில் வந்து என்ன நம்பர்லாம் இருக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க மொத்தம் 10 நம்பர் தான் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் நம்பர் சிஸ்டம் யூஸ்டு இன் தி அவர் டே டு டே லைஃப்.
ஸோ இதுதான் இந்த டெசிமல் நம்பர் சிஸ்டம் தான் வந்து ரொம்ப ஓல்டான நம்பர் சிஸ்டம். ஸோ அது வந்து நம்ம டெய்லியும் அடிக்கடி யூஸ் பண்ணுற டே டு லைஃப்லேயே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் ஈச் டெசிமல் டிஜிட் இஸ் வெயிட்டட் ரிலேட்டிவ் டு தி இட்ஸ் பொசிஷன் இன் தி நம்பர். ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. திஸ் மீன்ஸ் தட் ஈச் டிஜிட் இன் த நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை 10 raised to a power corresponding to the digit position. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் வந்து புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 123 பேஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடை நோக்கி மூவ் பண்ணணும். ரைட் சைடில் இருக்க ஃபஸ்ட் நம்பர் வந்து என்ன, 3. ஸோ இது வந்து 0th டிஜிட்டு. ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻0 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதை வந்து ரெண்டாவது இருக்க 2 வந்து எப்படி பண்ணணும், 10⁻1. ஸோ இந்த 1 வந்து எப்படி பண்ணணும், 10⁻2. ஸோ இதை அப்படியே இது பண்ணோம்னா 1 இந்த 1 இன்ட்டு 10⁻2 ப்ளஸ் இந்த 2 இன்ட்டு 10⁻1 ப்ளஸ் 3 இன்ட்டு 10⁻0. 10 ஸ்கொயர் வந்து என்ன வேல்யூ, 100. ஸோ இங்கே 20, இங்கே 3. ஸோ எந்த நம்பர் தலையில் வந்து 0 இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன வேல்யூ, 1. ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 1 அப்படின்னு அர்த்தம், 123. இது டெசிமல் அப்படிங்கிறதுனால வந்து பேஸ் வந்து 10 போடணும். ஸோ எந்த நம்பர் மென்ஷன் பண்ணுறப்பையும் வந்து கண்டிப்பாக வந்து பேஸோடு மென்ஷன் பண்ண பழகிக்கிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். தெர் ஆர் ஒன்லி 2 digits in the binary system. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1. இந்த நம்பர்ஸ் இன் தி பைனரி சிஸ்டம் ஆர் ரெப்ரசன்ட் டு தி பேஸ் 2 அண்ட் த பொசிஷனல் மல்டிப்ளையர் ஆர் தி பவர் ஆஃப் 2. பைனரி நம்பர் சிஸ்டத்தில் வந்து 2 நம்பர் தான் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1. ஸோ பைனரி சிஸ்டத்தை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 2 யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் டெசிமலில் வந்து என்ன பொசிஷன் மல்டிப்ளையர் பார்த்தோம், 10 பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே வந்து 2 அப்படிங்கிறத பொசிஷனல் நம்பராக யூஸ் பண்ணுவோம். த லெஃப்ட் மோஸ்ட் பிட் இன் தி பைனரி நம்பர் இஸ் கால்டு மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், MSB, அண்ட் இட் ஹாஸ் த லார்ஜஸ்ட் பொசிஷனல் வெயிட். ரைட் மோஸ்ட் பிட் இஸ் த லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் அண்ட் இட் ஹாஸ் த ஸ்மாலஸ்ட் பொசிஷனல் வெயிட். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துடலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 0 1 பேஸ் வந்து 2. இந்த நம்பரில் வந்து லெஃப்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பீட் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSB அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்லேயே வந்து இதுக்கு வந்து அதிகமான பொசிஷனல் வெயிட் இருக்கும். இந்த நம்பரில் வந்து ரைட் சைடில் இருக்க இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா LSB அப்படின்னு பேர் அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து லோயஸ்ட் பவர் இருக்கும். ஸோ இது லாஸ்ட் டைமில் பார்த்த மாதிரி தான். லாஸ்ட் டைமில் வந்து பேஸ் வந்து 10 அப்படிங்கிறதுனால வந்து 10 யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பேஸ் வந்து 2 அப்படிங்கிறதுனால இங்கே பொசிஷனில் மல்டிப்ளை பவர் வந்து என்ன 2 யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு 2⁻0, இந்த 0க்கு 2⁻1, இந்த 1க்கு 2⁻2, இந்த 1க்கு 2⁻3. ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும். கொஸ்டின் வந்து என்னென்னா இந்த பைனரி சீக்வன்ஸில் இருக்கிறத வந்து டெசிமலுக்கு ஈக்குவலாக மாற்றணும். இந்த 1 மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு, அதாவது 1 இன்ட்டு அதோட பவர் வெயிட் வந்து என்ன 2⁻3 ப்ளஸ்ஸு அடுத்ததாக இருக்க 1 அதோட பொசிஷனல் வெயிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2⁻2 ப்ளஸ்ஸு அடுத்த நம்பரு 0 அதோட பொசிஷனல் வெயிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2⁻1 ப்ளஸ்ஸு அடுத்ததாக இருக்க நம்பர் வந்து என்னென்னா 1, அதாவது LSB. அந்த நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அதோட பொசிஷனல் வெயிட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2⁻0. இது வந்து எப்படி மாறும், 1 இன்ட்டு 2⁻3 வந்து 8 ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 2⁻2 வந்து என்ன 4. 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 கிடச்சிரும். 1 இன்ட்டு 1 அப்படி கிடைக்கும். 8 4 1. ஸோ ஆன்சர் வந்து என்ன 13. டெசிமலாக மாற்றிருக்கோம். அதோட பேஸ் வந்து என்ன 10. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து கேட்டால் கேளுங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இருக்க நம்பர் சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் நம்பர் சிஸ்டம்.
ஆக்டல் நம்பர் சிஸ்டம் யூசஸ் த டிஜிட்ஸ் 0 to 7. இதில் மொத்தமாக வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 நம்பர் இருக்கும். ஈச் ஆக்டல் டிஜிட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்சனல் வேல்யூ ஆர் வெயிட் அஸ் அ பவர் ஆஃப் 8. ஸோ இதில் வந்து பேஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதனால் இதில் இருக்க எல்லா டிஜிட்டும் வந்து அதோட பேஸ் வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொசிஷனல் வெயிட்டாக வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 8 கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. 547 ஆக்டல் நம்பரை வந்து நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 547 பேஸ் வந்து 8. ஸோ இந்த ஆக்டல் நம்பரை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பொசிஷனல் வெயிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பவரில் வந்து ஆரம்பிக்கும். இந்த 7க்கு வந்து 8 பவர் 0, இந்த 4க்கு வந்து 8 பவர் 1, இந்த 5க்கு வந்து 8 பவர் 2. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு 8 பவர் 2 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 8 பவர் 1 ப்ளஸ்ஸு 7 இன்ட்டு 8 பவர் 0, 5 இன்ட்டு 64 ப்ளஸ் 4 இன்ட்டு 8 ப்ளஸ் 7 இன்ட்டு 1. எந்த நம்பர் தலையில் வந்து 0 இருந்தாலும் அதுக்கு வந்து வேல்யூ வந்து என்ன 1. ஸோ 5 இன்ட்டு 64 வந்து வேல்யூ வந்து என்ன 320 ப்ளஸ் 32 ப்ளஸ் 7 ஆட் பண்ணோம்னா 359. ஸோ இது வந்து டெசிமல் நம்பரு. ஸோ அதனால் பேஸ் வந்து 10. ஸோ இதில் வந்து எப்படி பொசிஷனல் வெயிட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். எந்த நம்பர்லேருந்து எந்த இருக்கோ அதுக்கு வந்து அந்த நம்பருக்கான பேஸ் வேல்யூ வந்து பொசிஷனல் வேல்யூவாக கொடுக்கணும். இங்கே வந்து இது ஆக்டல் நம்பரு. ஸோ அதனால் வந்து 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதே வந்து பைனரியில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். A hexadecimal number is represented using base 16. ஸோ ஹெக்ஸாடெசிமல் நம்பரை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ வந்து 16 கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. ஹெக்ஸாடெசிமல் ஆர் ஹெக்ஸ் நம்பர் ஆர் யூஸ்டு டு ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி சீக்வன்ஸ். பைனரி சீக்வன்ஸ் வந்து ஷார்ட் ஹேண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் வந்து யூஸ் ஆகுது. தி சிஸ்டம் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் டேட்டா இன் மோர் காம்பேக்ட் மேனர். சின்ஸ் 16 symbols are used 0 to F, the rotation is called hexadecimal. ஸோ இதில் வந்து மொத்தம் 16 நம்பர் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பரை வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பராகவே மென்ஷன் பண்ணிடுவோம். 10 வந்து நம்ம ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 15 வந்து எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 10 symbols ஆர் சேம் அஸ் த டெசிமல் சிஸ்டம். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமலில் இருக்க ஃபஸ்ட்டு 10 டிஜிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமலில் இருக்க சேம் நம்பர் தான். அதுக்கப்புறம் இருக்க 6 நம்பர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் வந்து இருக்க ஏலேருந்து எஃப் வரைக்கும் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஏலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, கேபிட்டல் பினா வந்து வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, கேபிட்டல் சிக்கு வந்து வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, கேபிட்டல் டிக்கு வந்து வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, கேபிட்டல் இக்கு வந்து வேல்யூ வந்து என்ன 14, எஃப்க்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 25, அதோட பேஸ் வேல்யூ வந்து 16. ஸோ 16 அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு வந்து என்ன தெரியணும், அது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு தெரியணும். ஸோ அதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 25 பேஸ் வந்து 16. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே வந்து பவர் வெயிட்டாக வந்து 16 வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து 0th டிஜிட்டு, அதனால் 16 பவர் 0. இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டு 16 இன்ட்டு 1. ஸோ இது வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்பர் வந்து என்ன 2, அதோட பவர் வெயிட் வந்து என்ன 16 பவர் 1. ஸோ அடுத்த டிஜிட் வந்து என்ன 5, அதோட பவர் வெயிட் வந்து என்ன 16 பவர் 0. 2 இன்ட்டு 16 ப்ளஸ் 5 இன்ட்டு 1. ஸோ 32 ப்ளஸ் 5 வரும். டெசிமல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37. அதோட பேஸ் வேல்யூ வந்து என்ன 10. ஏன் 10 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெசிமல் வேல்யூ. ஸோ அதனால் 10 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த 16 பவர் 0 வந்து எப்படி ஒன்றா மாறுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த நம்பர் தலையில் வந்து 0 இருந்தாலும் அதுக்கு வந்து வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் வந்து 16 பவர் 0 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ 5 இன்ட்டு 1 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. இது வரைக்கும் வந்து நம்பர் சிஸ்டம்னா வந்து என்ன, ஸோ அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்தை வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எங்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மன்னை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். +1 கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து நிறைய வீடியோ வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கெலாம் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். தேங்க்யூ.